வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, இப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரையில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. குறிப்பாக இந்த சைபர் குற்றங்கள், சைபர் தாக்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. நம்ம கடந்த வாரம் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னென்னா இந்த செலிப்ரிட்டிஸ் கூட அந்த சைபர் தாக்குதலேருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக அவங்களோட ஹேண்ட் ஸ்ப்ரே வந்து இப்போ வயடாக யூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சைபர் குற்றங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் தான் இலங்கையிலுமே நடந்திருக்குது. என்னென்னா இலங்கை திரைசேரியிலிருந்து சைபர் தாக்குதல் மூலமாக பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அது குறிப்பாக வந்து அமெரிக்க தபால் துறைக்கு வழங்க இருந்த காசு, அதே மாதிரி ஒரு பெரிய தொகை 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு பெரிய தொகை ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டியிருந்த ஒரு பெரிய தொகை இந்த சைபர் தாக்குதல் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் சுஜிப்பது அரசாங்கம், நம்ம வங்கிகளை நம்பும் போது அரசாங்க வங்கிகளை நம்புறது கூட, ப்ரைவேட் பேங்க்ஸை விட கவர்மெண்ட் வங்கிகளை நம்புறது கூட. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் திரைசேரியில இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த பொதுமக்கள்கிட்ட பணம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ சமூகத்தில் நிலவுது. இப்போ இந்த விடயம் சம்பந்தமாக பல்வேறு தகவல்கள் வந்து பகிரப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக இது தொடர்பான விசாரணைகளை வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஆரம்பித்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவின் FBI அதிகாரிகள் வந்து இலங்கைக்கு வந்து இந்த விசாரணைகளுக்காக உதவி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக பரவி வருது. உண்மையாலுமே FBI அதிகாரிகள் வந்திருக்காங்களா சுஜி? அதாவது சரண்யா, இப்போ திரைசேரியிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவு தொகை வந்து காணாமல் போயிடுச்சு, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இது வந்து எப்படி யாருக்கும் தெரியாமல் நடக்கும் அப்படின்ற பெரிய பிரச்சனைகள், பெரிய கேள்விக்குறிகள் வந்து நிலவிட்டு வருது. இப்போ நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அதாவது நாங்கள் எப்படி எங்களோட பணத்தை சேஃபாக வச்சுக்கிறது. இப்போ நாங்கள் வீட்டில் வச்சுருந்தா கொள்ளையடிக்கப்படுது, சரி நாங்கள் கொண்டு போய் பேங்க்கில் போடுவோம் அப்படின்னு பார்த்தா இப்போ பேங்க்கில் இருக்க காசும் சேஃபாக இருக்குமா அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இதுகளுக்கு ஒத்துழைப்பு, அதாவது இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க அமெரிக்க FBI குழு வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறதாகவும் இப்போ வந்து இவங்க CIDயுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுது. இப்போ இது தொடர்பில் நாங்கள் ஆராய்வு மேற்கொண்ட போது, அதாவது டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்து இந்த செய்தி வந்து வெளியாகி இருந்திருக்கு. இப்படி FBI குழு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்திருக்கு. இதை அடிப்படையாக வச்சு தான் சமூக ஊடகங்களில் இது ஒரு FBI குழு வந்துட்டாங்க. அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது தானே, FBIனா நாங்களாம் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது, FBI வந்தால் எதுவும் கண்டுபிடிச்சிடலாம், FBIன்றது நாங்கள் அந்த லெவலில் தானே இருக்குது. அப்போ ஸ்ரீலங்காவுக்கு FBI குழு வந்திருந்தால் நிச்சயமாக இது கண்டுபிடிக்கப்பட்டோம். பாருங்கள், இது எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் இந்த விசாரணை அப்படின்னா ஃபார்வர்டாக போகுது, எவ்வளோ தூரம் முன் கொண்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே FBI கூட வந்திருக்கிறாங்களே அப்படின்றது, இதில் எந்த தவறும் இல்லை. FBI வந்து இதுகள் தொடர்பாக கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் உண்மை என்ன, FBI குழு உண்மைக்குமே வந்திருக்கிறாங்களா அப்படின்றத நாங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அமெரிக்க தூதரகம் வந்து ஒரு அறிவித்தலை விடுத்திருக்காங்க. அவங்க தெரிவித்த ஒரு விடயம் வந்து 2.5 பில்லியன் டாலர் சைபர் தாக்குதல் மூலம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் அமெரிக்க தூதரகம் அதாவது அமெரிக்க தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் FBI நிறுவன தொழில்நுட்ப உதவியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது என்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது FBIட ஒத்துழைப்பை வழங்குறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. ஆனால் FBI குழு இலங்கைக்கு வரலை அப்படின்றத வந்து அமெரிக்க தூதரகம் வந்து ஒரு அறிவித்தல் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதாவது சரண்யா, பொதுவாக அமெரிக்க தூதரகங்கள், எந்த நாட்டில் இருக்க அமெரிக்க தூதரகங்கள்லேயும் FBIன்ற சட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர், சட்ட இணைப்பாளர் ஒருத்தர் வந்து ஒரு நபர், அதாவது ஒரு இணைப்பாளர் கட்டாயம் தூதரகங்களில் இருப்பார். இந்த இணைப்பாளர் தான் இது மாதிரி FBI தொடர்பான ஏதாவது தொழில்நுட்ப உதவிகள் அந்த நாடுகளுக்கு தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த FBI சட்ட இணைப்பாளர் தான் அந்த உதவிகளை வழங்குவார். அந்த மாதிரி தான் இந்த திருட்டு, அதாவது இந்த சைபர் திருட்டு தொடர்புலையும் விசாரணைகள் நடக்கிறப்ப இதுக்கு வந்து FBI சட்ட இணைப்பாளர், அதாவது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருக்கிற FBI சட்ட இணைப்பாளர் தான் இந்த ஒத்துழைப்பை வழங்க போகிறாரே தவிர பிரத்யேகமாக அமெரிக்காவிலேருந்து FBI பிரத்யேக விசேட சிறு குழுக்களோ இல்லைடா அங்கேருந்து தொழில்நுட்ப உதவிகளை வழங்க குழுக்களோ இல்லை அதிகாரிகளோ இலங்கைக்கு வரலை. ஆமாம் சுஜிங்கன்னு இன்னொரு விஷயம் சொல்லணும், இது வரைக்கும் வரலை, இனிமேல் வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அது தொடர்பான எந்தவித தகவல்களுமே காணப்படலை. இல்லை, இது வரைக்கும் அமெரிக்கா சொல்லியிருக்க விஷயம், அமெரிக்க தூதரகம் சொல்லியிருக்க விஷயம் வந்து குழு எதுவும் வரலை.
இது மாதிரி விஷயங்களில் தூதரகத்தில் இருக்க சட்ட இணைப்பாளர் தான் அந்த தொழில்நுட்ப உதவியை வழங்குவார் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதுவரைக்கும் அவங்க வரலை. இனி ஏதும் சில வேலைகளில் தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் வரலாம், ஆனால் இதுவரைக்கும் வரலை அப்படின்றது தான் அந்த கிளைம். அதாவது இந்த தவறாக பகிரப்பட்ட தகவல்கிட்ட உண்மையாக இருக்குது. அது மாதிரி இந்த 2.5 மில்லியன் டாலர் சைபர் திருட்டு பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஆமாம் சுஜி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2.5 மில்லியன் ரூபாய் எதற்காக செலுத்தப்படவிருந்த பணம்னு சொல்லி பார்த்த மாதிரி இருந்தால் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு தவணை மூலமாக செலுத்தவிருந்த பணமும் அதே போன்று அமெரிக்க தபால் துறைக்கு வழங்கவிருந்த சுமார் $6,25,000 பணம் தான் இந்த சைபர் தாக்குதல் மூலமாக திருடப்பட்டிருக்குது. ஆமாம், அதாவது நிதி அமைச்சின் கீழில் உள்ள வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினூடாக இடம்பெற்ற இந்த பாரிய டிஜிட்டல் நிதி மோசடி ஒன்று. இது வந்து மத்திய வங்கியின் மேற்பார்வையின் கீழ் இது இப்போ விசாரணைகளும் இடம்பெற்றுருக்கு. மத்திய வங்கி ஆளுநரும் இது தொடர்பில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் போது கருத்து தெரிவிச்சிருந்தார். அதாவது 2.5 மில்லியன் டாலர் பணத்திற்கு மேலதிகமாக தபால் திணைக்களத்துக்கு $6,25,000 கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதுதான் வேறொரு கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது தொடர்பான விசாரணைகள் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம், ஸ்ரீலங்கா சர்ட் மற்றும் வெளிநாட்டு நிபுணர் குழுக்களுடன் இணைந்து இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதில் இன்னொரு விஷயமும் நாங்கள் சொல்லணும். அமெரிக்க தூதரகம் இந்த தவறாக பகிரப்பட்ட தகவல் தொடர்பில் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. செய்திகள் வெளியிடும் போது துல்லியமான தகவல்களை குறிப்பிடுறது அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தூதரகம் இது தொடர்பாக வழங்கிய விளக்கத்தின் போது அவங்க இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு கூறியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் டெய்லி மிரர் பத்திரிகை கூட இதை இந்த விளக்கத்தை எப்படி பின்னர் மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டெய்லி மிரர் US எம்பசி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க அதை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. எனவே நாங்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது அதை சரியான எம்பசி சொன்ன மாதிரி, அதாவது தூதரகம் சொன்ன மாதிரி ஒரு செய்தியை வழங்கும் போது துல்லியமாக வழங்கணும். இல்லைன்னா அந்த செய்தியை பார்த்து மற்றவங்க தவறாக வழிநடத்தப்பட்டு அது மூலமாக இந்த சமூக ஊடகங்களில் பல தவறான தகவல்கள், அதாவது FBI குழு இலங்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற தொடர்பில் பல தவறான தகவல்கள் பரிமாறப்படுது. எனவே இந்த விஷயம் மட்டுமில்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் துல்லியமான செய்திகளையும் வெளியிடணும். அந்த செய்தியில் இருந்து தான் சில தவறான தகவல்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக பகிரப்படுது. எனவே இது மாத்திரமல்ல, இது தொடர்பான மேலதிக தகவல்களையும் நீங்கள் FactCrescent தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி எங்களோட நீங்கள் இவ்வாறான ஏதாவது தகவல்கள், அதாவது தவறாக வழி நடத்தப்படுது, இந்த தகவல் பிழையாக இருக்கலாம், இது தொடர்பில் உண்மையை கண்டறிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எங்களுக்கு உட்படுத்தி வைக்கலாம். உட்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0771514696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரி எங்களோட சோஷியல் மீடியா பக்கங்களையும் பின்தொடரலாம். என்ன சரண்யா? ஆமாம் சுஜி, எங்களுடைய சமூக ஊடக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், யூடியூப், அதே போன்று டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொளிகள் காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலுமே காணப்படுது, FactCrescent ஸ்ரீலங்கா. அதையுமே நீங்கள் ஃபாலோ செஞ்சீங்களா இருந்தால் மும்மொழிகள்லையும் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.